வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. தமிழ் வீடியோவில் ரிவிஷன் வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட சேனலில் பொது தமிழ் இலக்கணம் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தலைப்பு வாரியாக உங்களுக்கு விளக்கம் ப்ளஸ் ஃப்ரீ பிடிஎஃப் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். அதே நேரம் சைட் பை சைடாக உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒவ்வொரு தலைப்புக்கும் ரிவிஷன் வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். அது தனி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நம்ம சேனலுக்குள்ளே போய் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. படிச்சுட்டே போகிறது வந்து ஒரு இடத்துல வேகம் ஆயிரும். சம்டைம்ஸ் வந்து என்னென்னா ரிவிஷன் பண்ணாமல் சும்மா படிச்சுட்டே போகிறது வந்து திரும்ப ஃபஸ்ட்டு டாபிக் வரும்போது நம்மளுக்கு எல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். அதனால் ஒன்ஸ் நீங்கள் ஒரு 2-3 யூனிட் நீங்கள் இல்லை ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த யூனிட் படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த ஃபஸ்ட் யூனிட்டை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது முக்கியம். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு இதுலேயுமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது ஒரு 5 கொஷின் தேர்வு நோக்கில் நான் எப்பயுமே கொடுத்துருவேன். அந்த 5 கொஷினில் ஒரு 5 பேட்டர்னில் எப்படியெல்லாம் கொஷின் வரும் அப்படின்னு நான் கொடுப்பேன். இந்த ரிவிஷனில் எப்படின்னா ஒவ்வொரு தலைப்புக்குமே ஒரு 20 கொஷின் கிட்ட கொடுக்கறதுனால 20மே வேறு வேறு பேட்டர்னில் இருக்கும். இப்போ அந்த தலைப்புலேருந்து எப்படியெல்லாம் கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி எல்லா பேட்டர்னுமே உங்களுக்கு கவர் பண்ண மாதிரி இருக்கும். மொத்தமாக தமிழ் முடிக்கும்போது 2000 கொஷின்ஸ் கவர் பண்ணுறது தான் நம்மளோட பிளான். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மயங்கொலிகள். ஆக்சுவலாக நீங்கள் சிலபஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மயங்கொலிகள் அப்படிங்கிற தலைப்பு இருக்காது. அங்கே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா நகர 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 வேறுபாடு, லகர லகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேர் தான் மயங்கொலிகள். ஓகேவா? அதனால தான் இதில் நான் வந்து தலைப்பு அப்படியே கொடுக்க முடியாது இல்லையா, அவ்வளோ பெருசாக. அதனால் மயங்கொலிகள்னு கொடுத்துருக்கேன். அதோட பேரும் மயங்கொலிகள் தான். மயங்கொலிகள்னா என்ன ஏதுன்றது நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல தெளிவாக கொடுத்துருப்பேன். சரி, இப்போ இதில் வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணலாம் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? இப்போ மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 8. எது எது அப்படின்னா நீங்கள் 3 வகையான லா, அடுத்தது 3 நா, 2 சொல்லினா 3 சொல்லினா இப்படி ஒரு நா இருக்கும் இல்லையா, இது. அடுத்தது 2 ரா இருக்கு இல்லையா, இது. இந்த 8மே இதில் ஒரு 3, இதில் ஒரு 3, இதில் ஒரு 2, டோட்டல் வந்து நம்மளுக்கு எத்தனைனா 8. மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பாருங்க, இதுக்கான ஆன்சர். ஆக்சுவலாக கொஸ்டினில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. ஒரே மாதிரியான ஒலிப்பினையும், ஒலிப்பினை, ஓகே, ஒலிப்புனா ப்ரொனன்சியேஷன், ஒலிப்பு, ஓ இந்த இது ஒலிப்பு, ஓகேவா, ஒலிப்பு இப்படி. ஒரே மாதிரியான ஒலிப்பினையும் முற்றிலும் வேறுபட்ட பொருள் கொண்டவைகளாகவும் காணப்படுபவை என்ன? சொல்லும்போது ப்ரொனன்சியேஷனில் வந்து வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அதோட மீனிங்னு பார்த்தோம்னா டோட்டலாக வந்து மீனிங் மாறும். அதுக்கு பேர் தான் மயங்கொலிகள். இப்போ எடுத்துக்காட்டு மலை, மலை அப்படின்னு எடுத்துக்கலாம். நார்மலாக மலை அப்படின்னா நம்ம ஹில்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம். மலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், ரெயின். அப்போ டோட்டலாக அதோட மீனிங்கே மாறுது இல்லையா, அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ட என்னும் எழுத்துக்கு முன் வருவது. எப்பயுமே டா, டு, டி அந்த வரிசை வரும் இல்லையா, அதுக்கு முன்னாடி எந்த எழுத்து வரணும் அப்படின்னா இன் அப்படிங்கிற எழுத்து தான் வரணும். எந்தெந்த எழுத்தெல்லாம் அடுத்தடுத்து பக்கத்தில் வரும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி டீச் பண்ணதுலேருந்து கேட்டது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
இதுக்கான ஆன்சர் தகரத்தை அடுத்து வரும் நகரம் டேஸ் எனப்படும். அதாவது தகரம், நகரம் அப்படின்னா, நீங்க வந்து தகரம் மெட்டல் சொல்றோம் இல்லையா? தகரம் அப்படின்னு நெனச்சிறாதீங்க. ஆக்சுவலா தகரம், நகரம்ன்றது வெறும் த, ந அப்படிங்கிற எழுத்த தான் குறிக்குது. த ஆனா அகரம்னு சொல்றோம் இல்லையா? அகர எழுத்து அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாரி அதத்தான் அவங்க வந்து தகரம்னு சொல்றாங்க. அதே மாரி அப்படிங்கிற வார்த்தைய தான் நகரம்னு சொல்றாங்க. நீங்க அது ஒரு வேர்டு அப்படின்னு நெனச்சிறாதீங்க. இந்த தாவுக்கும் அடுத்து நகரம் வர்றதுனால, இத எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. தன்னகரம். இந்த ஸ்பேஸ் இல்லாம எழுதணும். தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே தகரத்தை அடுத்து நகரம் வர்றதுனால, அதுக்கு என்ன பேரு அப்படின்னா, தன்னகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் டேஸ் தோன்றும். லா. அதாவது என்னன்னா, அ எழுத்துக்களின் அ முயற்சி பிறப்பு. அதாவது பிறப்பு எங்க பிறக்கும்? அது எப்படி வந்து எழுத்துக்கள் வந்து நாக்கும், அ ப மேல்வாய் அன்னமும் எந்தெந்த இடத்துல பொருந்துறதுனால எழுத்துக்கள் பிறக்கும்ன்றதெல்லாம் தெளிவா வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். நீங்க அத நான் கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். ஃபுல்லா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா, அத மனப்பாடம் பண்றதுக்கான ஷார்ட்கட்டும் நான் வீடியோலயே குடுத்துருக்கேன். ஒரு தடவ நீங்க ஷார்ட்கட் பார்த்துட்டீங்கன்னா, அடுத்து வந்து மறக்கவே மறக்காது. கன்ஃப்யூஸும் ஆகாது. இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்டின்னா, லா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். லா என்பது மா போல இருப்பதால், இது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இப்ப லா வந்து பாதி அப்படியே கீழ இருக்கிறத கட் பண்ணிட்டா, மேல பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. மா மாரி தானே இருக்கு. அதனால இதுக்கு என்ன பேருன்னா, மகர லகரம். மாமாதி இருக்கிற லகரம் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக, மகர லகரம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. என் அண்ணன், அண்ணன் அல்ல. சொற்களின் சரியான பொருளை தேர்ந்தெடுக. அதுல கலரா குடுத்துருக்காங்கல்ல, அந்த சொல்லுக்கு மட்டும் மீனிங் கரெக்ட்டா நம்ம மேட்ச் பண்ணணும். இப்ப என் அண்ணன் அண்ணன். என் அண்ணன் அண்ணனே இல்ல அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல. இதுல 3 சொல்லி ஞாபகம் வந்திருக்கு. இதுல 2 சொல்லி ஞாபகம் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ணன், தமையன் தான். நம்மளுக்கு தெரியும். 3 சொல்லி ஞாபகம் வந்துட்டா. அண்ணன்னா அத்தகையவன் அப்படிங்கிறது அர்த்தம். அது மாதிரியானவன், அப்படிப்பட்டவன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. என் அண்ணன் அண்ணன் அல்ல. என்னோட அண்ணன் அப்படிப்பட்டவன் கிடையாது. அப்படின்னு சொல்றத தான் இந்த மீனிங்ல குடுத்துருக்காங்க. புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. உண்பவன் மற்றும் ஒரு வகை பூச்சி போன்ற பொருட்களை தரும் சொல்லை கண்டுபிடி. 2 மீனிங். உண்பவனுக்கும் அதே தான் வரும். ஒரு வகை பூச்சிக்கும் அதே வார்த்தை தான் வரும். அந்த மாதிரி ஒரு வார்த்தைய இதுலருந்து கண்டுபிடிங்கன்றாங்க. ஆன்சர் வந்து உண்ணி. ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டே உண்பவன் உண்ணி. ஓகேவா? ஊன் உண்ணி, தாவர உண்ணின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? உண்பவன் உண்ணி. அதே மாதிரி உண்ணி பூச்சி சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு வகை பூச்சி. அப்ப 2 மீனிங்கும் குடுக்குற வார்த்தைன்னா, உண்ணி அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதற்கான ஆன்சர் வாசனை தாவரம் அப்படின்னு சொல்லப்படுறது எது அப்படின்னா, மருகு. மருகு அப்படிங்கிறது தான் வாசனை தாவரம். அதாவது உங்களுக்கு நான் வந்து லகர, லகர வேறுபாடு, ரகர, ரகர வேறுபாடுலாம் இருக்கிற மாதிரி சொற்கள் நெறைய குடுத்துருப்பேன் சாம்பிளுக்கு கூடுதல் குறிப்புகள்ல. அத நீங்க படிச்சீங்கன்னா, அதுல இதெல்லாமே வருது. ஓகேவா? ஒரு சிலதுக்கு மீனிங் தெரிஞ்சா தான் நம்ம இந்த மயங்கொலிகள்ல கண்டிப்பா மோஸ்ட்லி மீனிங் தெரிஞ்சா மட்டும் தான் போட முடியும்.
ஏன்னா இதுக்கும் அதுக்கும் இந்த ரா போட்டா என்ன மீனிங்? இந்த ரா போட்டா என்ன மீனிங்? இந்த லாவுக்கு என்ன வரும்? இந்த நாவுக்கு என்ன வரும்? இதுதான் கொஸ்டினே கேட்பாங்க. அதனால மீனிங் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. ஒரு பொருள் வேறுபாடு காண்க. ஒரு அப்படின்னா ஒண்ணுன்னு நம்மளுக்கு தெரியும். ஒன்று. ஓகே. இன்னொரு ஒருன்னா தண்டி. தண்டினா தண்டி யாத்திரை காந்தி போனாருன்னு சொல்றோம்ல, அந்த தண்டி கிடையாது. தண்டித்தல். ஒருத்தல், தண்டித்தல். பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க இல்லையா? அதுதான் தண்டித்தல். இப்ப ஒருன்னு மட்டும் குடுத்துருக்கிறதுனால தண்டி. ஒருத்தல்னு குடுத்தா தண்டித்தல். அப்ப ஆன்சர் என்ன? ஒருக்கு ஒன்று. இன்னொரு பெரிய ரூவுக்கு தண்டி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து கைகளில் அணிவது. வளையமா? வளையலா? வளையலா? வட்டமா? வளையல். வளையல்ன்றது தான் ஆன்சர். தெரியும். இது எல்லாத்துக்கும் ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாருங்க. இதுக்கான ஆன்சர் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இப்ப ஒவ்வொன்னுக்கும் நேரா இப்ப இந்த களின்னா என்ன மீனிங்கோ அது ஃபர்ஸ்ட் இருக்கணும். 2வது இந்த களிக்கான மீனிங் இருக்கணும். 3வது இது. ஆர்டர் மாறி இருந்தா கூட சூஸ் பண்ணக்கூடாது. அத நல்லா கவனமா வச்சுக்கோங்க. இப்ப களின்னா வறுமை. ஓகே. இருக்கு. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இந்த களினா மகிழ்ச்சி. கண்டு களித்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மகிழ்ச்சி. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகே. இந்த களினா கழித்தல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீக்குறது. அப்ப நீக்குதல். இங்க போக்குன்னு குடுத்துருக்கு. அப்ப இது தப்பு. இங்க தான் 3மே ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்கு. அதனால டி தான் ஆன்சர். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதற்கான ஆன்சர் வந்து காற்று என்பதன் பொருள் வளி. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இவ்ளோ ஈஸியா கொஸ்டின் இருக்குமா? அப்படின்னு கேட்காதீங்க. என்னன்னா, ஏதாவது ஒரு வார்த்தைய இந்த மாரி பொருள குடுத்துட்டு, இந்த லாவா, இந்த லாவா, இந்த லாவான்னு சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ணி கேட்பாங்க. அந்த இது பேட்டர்னுக்காக தான் இந்த கொஸ்டின் குடுத்துருக்கேன். இதே இதுல காற்றுன்றதுக்கு பதிலா ஏதாவது கொஞ்சம் டஃப்பான வேர்டு குடுத்து கண்டுபிடிக்காத முடியாத மாரி கூட கஷ்டமா கீழ குடுக்கலாம். ஆனா பேட்டர்ன் இப்படி வரும். காற்றுனா வளி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்க. பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. நரை, நரை. இந்த நரைக்கு என்ன மீனிங்? அந்த நரைக்கு என்ன மீனிங்? இந்த நரைனா நரைச்சிருச்சுன்னு நம்ம சொல்றோம்ல முடி, வெண்மயிர் அதான். அந்த நரைனா தேன். ஓகேவா? வேரி, மது, நரை எல்லாமே தேன் தான். தேனுக்குரிய இன்னொரு வார்த்தைகள். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் மாதம் மும் டேஸ் பொழிந்தால் பஞ்சம் நீங்கும். மாதம் என்ன பொழியணும்? மும்மாரி. ஓகேவா? மாதம் மும்மாரி பொழிந்தால் பஞ்சம் நீங்கும். அப்ப மாரின்றா மழை அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அப்ப மும்மாரின்னு வரும் அப்படிங்கிறது தெரியணும். மாரின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. ஒலி வேறுபாடு அறிந்து எது சரியானது என ஆய்வு செய்.
இப்ப பாருங்க 4 வார்த்தையுமே கொஞ்சம் வேற வேற. அதனால நல்லா நீங்க டீட்டெயிலா கவனிக்கணும். கர்ணன் குந்திக்கு வரம் அளித்தான். அளித்தான்னா என்ன வரணும்? இந்த வரணும். வரம் அளித்தல் அப்டின்னா. கர்ணன் குந்திக்கு வரம் அளித்தான்னு வந்திருக்கு. இதுவும் தப்பு. இந்த தான் வரணும். அப்ப இந்த 2மே தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ராமன் ராவணனை அழித்தான். இந்த வராது. அவர் வந்து கொன்னாரு. அழிச்சாரு. அப்ப அழித்தான். ராமன் ராவணனை அழித்தான். அப்ப இதுதான் சரியான ஆன்சர். இந்த மாரி ஒவ்வொன்னா நீங்க பார்க்க வேண்டி வரும். அதுல எந்த எழுத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கும்போதே நீங்க கவனமா பார்த்துறணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. கரை, கரை இவற்றின் பொருள் அறிந்து எழுது. இப்ப கரைக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஓரம். கரை அப்படின்னா அழுக்கு. இதான் வந்து இதோட சரியான விடை. அதாவது கரைனாலே ஓரம் தான் அதோட மீனிங். இந்த கரைனா அழுக்குன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம என்ன செய்வோம்? சொல்லும்போது எப்பயுமே கரையோரமா நில்லு, கரையோரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கரைனாலே ஓரம் தான். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம்ல லைஃப்ல. நடு சென்டர்ல வந்து நில்லு. ஓகேவா? நடு மையத்துல இருக்கு. நடுனாலும் ஒண்ணுதான், மையம்னாலும் ஒண்ணுதான். நடுனாலும் ஒண்ணுதான், சென்டர்னாலும் ஒண்ணு. கேட்ச் பிடி அப்படின்னு சொல்லுவோம். கேட்ச்னாலே பிடிக்கிறது தான். அப்புறம் என்ன கேட்ச் பிடி. ஓகேவா? 2யும் சேர்த்து சொல்றது. அதே மாதிரி தான் அடி ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி கரைனாலே ஓரம் தான். கரையோரம்னு இனிமேல் சொல்லாதீங்க. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. சூல், சூல், சூல். இந்த சூலுக்கு என்ன மீனிங்னா சூல்னா கரு. அதே இது இந்த போட்டா வஞ்சினம். இந்த சூல்னா வலை. இதான் இதோட ஆன்சர். அதான் சொன்னேன் நானு. மீனிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து இந்த மயங்கொலிகள்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு இது எனக்கு தெரியலையே, இந்த சூல்னா வஞ்சினம்லாம் எனக்கு தெரியலையேன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மத்ததெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். சூல்னா கருன்னு தெரியும். சூலகம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் பாட்னில. அப்ப சூல்னா கரு. மத்ததெல்லாம் பாருங்க தரு, இரு, எருன்னு இருக்கு. அப்ப இதுலயே நமக்கு கெஸ் பண்ணிரலாம். இதுதான் ஆப்ஷனா இருக்க சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி தான் தெரியாத கொஸ்டின கூட நீங்க எலிமினேஷன் மெத்தட்ல வந்து சூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நெறைய பிராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறது. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. வானம், வானம் பொருள் வேறுபாடு அறிக. 3 சுழி வானம் நா வந்தா என்ன பொருள்? 2 சுழி நா வந்தா அது என்ன மீனிங் வரும்? 2 சுழி நா வந்தா வானம்னா ஆகாயம். நம்மளுக்கு தெரியும் ஸ்கை. ஆனா 3 சுழி நா வந்தா என்ன அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலா அது வெடி. வெடின்ற அர்த்தத்துக்கு தான் வானம். வான வேடிக்கை அப்படின்னு நம்ம நெறைய நாள் கேட்டுருக்கோம். இத்தன நாளுமே நம்ம என்ன நெனச்சுட்டு இருந்தோம் அப்டின்னா, அ வான வேடிக்கை அப்டின்னா, வானத்துல வெடிக்கிற வெடி அதனால அப்டின்னு. ஆனா கிடையாது. வானம்னாலே வெடிதான். வெடி வேடிக்கை. ஓகேவா? வேட்டு போடுறாங்க. வேட்டு வேடிக்கை நடக்குது அங்க. அதான் வான வேடிக்கை. அதனால தான் வானம் அப்டின்னு அதுக்கு தமிழ் வார்த்தை வானம். அதுலருந்து தான் அந்த வார்த்தை வந்துச்சு. வான வேடிக்கை. தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் ஒலிப்பின் போது நுண்ணிய வேறுபாடுகளை மட்டுமே கொண்டு எது சரி, எது தவறு என மயங்க வைக்கும் சொற்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. மயங்கொலிச் சொற்கள். ஓகேவா? அதாவது ப்ரொனன்சியேஷன்ல டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மி தான் இருக்கும். ஆனா, அம் அந்த எழுத்துல வரும்போது அதே வார்த்தைகள் எது கரெக்ட், எது தப்புன்னு நம்மளே கன்ஃப்யூஸ் பண்ணிரும். மயங்க வைக்கிறதுனால தான் அதுக்கு பேரு மயங்கொலி சொற்கள் அப்படின்னு பேரு. இப்ப இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். வரையறை, விளக்கம்,
அதுக்கான எடுத்துக்காட்டு எல்லாமே அந்த பிடிஎஃப்லயும் வீடியோலயுமே விளக்கமா நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை டைரக்ட்டா நீங்க இந்த ரிவிஷன் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தா, நீங்க ஜஸ்ட் போய் பிளேலிஸ்ட்ல போயி தமிழ் இலக்கண வீடியோஸையும் பாருங்க. அதுல இருக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நான் வந்து வேற அகாடமி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இல்ல வேற ஆல்ரெடி ஜாயின் பண்ணி நான் படிச்சுட்டு இருக்கேன். அவங்க நோட்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னாலும், நீங்க நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியா குடுத்துருக்கோம். ஜஸ்ட் உள்ள போய் ஒரு வாட்டி பாருங்க. அதுல உங்களுக்கு சொல்லிக் குடுக்காத, உங்களுக்கு தெரியாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அந்த பர்ட்டிகுலர் தலைப்புல இருந்துச்சுன்னா, அத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதே மாரி நெறைய டைம் எடுக்காது அதுக்கு. 5 நிமிஷம், 10 நிமிஷம் தான் ஆகப்போது. அத மட்டும் எக்ஸ்ட்ராவா நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு படிங்க. எதையும் மிஸ் பண்ணிறாதீங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. அ இந்த வீடியோவ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்டின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள மாரியே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சேனல வந்து சஜெஸ்ட் பண்ணுங்க. கன்டினியூஸா இதே மாதிரி ரிவிஷன் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க வந்து அம் டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களோட இத வந்து நீங்க பார்ட்டிசிபேஷன வந்து குடுத்துட்டே இருங்க. கண்டிப்பா வந்து போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.